ஆண்டாண்டு காலமா வந்துருச்சு, அதை நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க, ஆமா சார். அவ்வளவுதானே? ஆனா நீங்க ஒண்ணு பேசும்போது அவங்ககிட்ட சொன்னீங்க, பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதனால அனுபவிக்கிறாங்க அப்படின்னீங்களே, என்ன தப்பு அதுல? அவங்க வந்து கஷ்டப்படும் போது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவங்க தப்பு பண்ணி தான் பண்ணாங்க பொழுது நாம என்ன சார் பண்ண முடியும்? ஆனா நீங்க எல்லாரும் காந்தியவான் மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மூஞ்சில கூட குற்ற உணர்ச்சி இல்ல. ஒரு பொண்ணு உங்க சைடுல தான் உட்காந்துருக்காங்க, அவங்க எதிர் சைடுல கூட உட்காரல. உங்க சைடுல உட்காந்துருக்க பொண்ணு, நான் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணதுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சேன், என் குழந்தைய இன்னொரு குழந்தையோட விளையாட விட மாட்டேங்காங்கன்னு சொல்லும்போது நீங்க எல்லாம் கொதிச்சிருந்து கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இருந்திருக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா, அதுவும் குழந்தைகள் விஷயத்துல கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா, மனிதநேயம் செத்தே போச்சு. சார் பேசட்டுமா சார்? பேசுங்க, நீ எனக்கு புரியல. நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த குழந்தைக்கு என்ன சொல்வீங்க? சார் நான் அவங்களுக்காக பேசுறேன் சார். ஃபர்ஸ்ட் நான் எனக்காக பேச வந்தேன். இவங்க சொன்னதுல பச்சை குழந்தை தெருவில் விளையாடும் போது அந்த குழந்தை கூட விளையாடலன்னு தான் நீங்க சொல்ல வர்றது. ஆனா அவங்களுக்கு அதே இடத்துல நான் வீட்டுக்கு போயிட்டேன், என் கணவரோட வீட்டுக்குள்ள நான் போயிட்டேன், என் வீட்டுக்கு நான் திரும்பி வரல, அங்கிருந்து போய் அங்க போய் உட்காந்துருக்காங்களே, அதுவே அவங்களோட முதல் முயற்சி. அங்கிருந்து அவங்க வெளியில வரல. ரெண்டாவது, பச்சை குழந்தை கூட விளையாட விடாதது அந்த சமூகம். அந்த சமுதாயத்துல அந்த சமூகத்தை நீங்க எல்லாம் கண்டிக்கலங்க, கைத்தட்டி சிரிச்சீங்க. சார் கைத்தட்டி சிரிச்சது இந்த பிள்ளைக்காக சார். இந்த பிள்ளைக்காக தான் சார் நாங்க கைத்தட்டி சிரிக்கிறோம். சிரிக்கல சார், நாங்க தட்டி கொடுக்கிறோம். ஓகே, நீங்க கண்டிக்கிறீங்க அப்படிதானே? இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஜாதி மாதிரி திருமணம் பண்ணாலும் இது போல வன்முறைகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க பாப்போம். இது போல வன்முறைகள் எந்த ஜாதியிலும் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்தந்த ஜாதியில திருமணம் பண்ணுங்கன்றதுக்காக இங்க வந்திருக்கோம் சார். நான் கேட்கறேன்னா, அந்த பொண்ணு மாறி வந்துருச்சு, இப்போ அதுக்கு நடந்துருச்சு, இப்போ அந்த பிள்ளைக்கு நடந்த அநீதிங்கிறீங்க. அப்ப அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ல, சம்பந்தமே இல்லாம ஏதோ குரல் கொடுக்குறீங்க.